மேனுஃபேக்சரிங் கேட்டகரி செக்டார்ல இருக்கக்கூடிய நிறுவனம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கேபிஎம் பிளாஸ்டோ ரப்பர் கோ அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம். இந்த நிறுவனம் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில இருந்து இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நிறுவனம். இந்த நிறுவனம் என்ன பண்றாங்க? கஸ்டம் மோல்டட் ரப்பர் பார்ட்ஸை மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. ரப்பர் டு மெட்டல் பாண்டட் பார்ட்ஸையும் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரியில பெர்மனண்டான வேலைக்கும் சரி, ஆன்ரோல் பேசிஸ்க்கான ஜாபையும் சரி, ரெண்டு கேட்டகரியில ரிக்ரூட்மெண்ட் அப்படின்றது பண்றாங்க. இது ஒரு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். கம்பெனியோட ஹச்ஆர் டைரக்டா ரெக்ரூட் பண்றாங்க. வேலைக்காக யாருக்கும் எந்த இடத்துலையுமே ₹1 கூட கொடுக்க வேண்டாம். உங்களோட தகுதிக்கும் திறமைக்கும் மட்டுமே வேலை வாய்ப்பு. நம்ம ஒரு எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ் என்ஜிஓவா இருந்தது தான் கடந்த 9 ஆண்டுகளா வேலை வாய்ப்பு தகவல்களை பதிவு செய்யறோம். அந்த அடிப்படையில் இந்த வேலை வாய்ப்போட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்றத டீட்டெயில்டா பார்ப்போம். கேபிஎம் பிளாஸ்டோ ரப்பர் கோ கம்பெனியோட பேரை ஏற்கனவே சொல்லியாச்சு. பெர்மனன்ட் ஆன்ரோல் அப்படின்றது ஏற்கனவே சொல்லியாச்சு. என்ன படிச்சவங்களை ரெக்ரூட் பண்றாங்க? இன்ஜினியரிங், பாலிடெக்னிக் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ 10th படிச்சவங்களை ரெக்ரூட் பண்றாங்க. என்ன வேலைக்காக? சிஎன்சி ஆபரேட்டர், விஎம்சி ஆபரேட்டர், லேத் ஆபரேட்டர், எல்லாமே மெக்கானிக்கல் ஓரியன்டான வேலை தாங்க. 18 இருந்து 35 வயது வரை இருக்கக்கூடியவங்களை ரெக்ரூட் பண்றாங்க. மிஷின் ஆபரேட்டர் அப்படின்ற பதவிக்காக. என்ன வயது வரம்பு? ஏற்கனவே சொன்ன மாதிரி 18 இருந்து 35 தான். இது ஃப்ரெஷர்ஸ்க்கான வேலை கிடையாது. குறைந்தபட்சம் 1 ஆண்டு அனுபவம் மிஷின் ஆபரேஷன்ல சிஎன்சி, விஎம்சி, லேத்ல இருக்கணும் அப்படின்றத தான் எதிர்பார்க்கறாங்க. 1 வருடம் அனுபவம் இருக்கு அப்படின்னா ₹16,500 சம்பளம் கொடுத்துட்றாங்க. ஒரு 10 ஆண்டுகள் வரைக்கும் அனுபவம் இருக்கு, எனக்கு என்ன சம்பளம் கொடுப்பாங்கன்னா ₹38,000 வரைக்கும் கொடுப்பாங்க. அதுக்கான கெப்பாசிட்டி, எக்ஸ்பீரியன்ஸ், கேப்பபிலிட்டி, டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அப்படின்றது இருக்கணும். வெளி மாவட்டத்துல இருந்து நான் போறேன், கோயம்புத்தூர்ல வேலை செய்யறேன், எனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கு, எனக்கு ஏதாவது கூடுதல் பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபுட் அண்ட் அகாமடேஷன் கொடுத்துட்றாங்க. இஎஸ்ஐ, பிஎஃப், இயர்லி போனஸ் ஃபெசிலிட்டி அப்படின்றதையுமே கொடுத்துட்றாங்க. இதை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் ஸ்கில்லிங் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும் ஆப்ரேஷன்ல. ஓகே, இது ஆண்களுக்கான வேலை. இதை எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க சொல்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு சொல்றாங்க. மற்ற மாவட்டங்கள்ல வேலைக்கு நாங்க எடுக்கிறதுக்கு தயாரா இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப எந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்களா இந்த வேலைக்கு கோயம்புத்தூர்ல போய் வேலை செய்யறதுக்கு தகுதியானவங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, கரூர், கிருஷ்ணகிரி, மயிலாடுதுறை, கன்னியாகுமரி, நாமக்கல், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சேலம், சிவகங்கை, தென்காசி, தஞ்சாவூர், தேனி, திருப்பூர், திருவண்ணாமலை, நீலகிரி, விழுப்புரம், இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் எலிஜிபிலிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு கம்பெனியோட தனிப்பட்ட டிசிஷன். ஓகே, என்ன வருஷத்துல இருந்து என்ன வருஷம் வரைக்கும் படிச்சு முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இவங்க ஏற்கனவே கேட்டபடி பாத்தீங்கன்னா 10 ஆண்டுகள் வரைக்கும் அனுபவம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2015 இருந்து 2025 வரை பாஸ் அவுட் ஆகி இந்த கேப்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பெற்று இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணலாம். ஆண்களுக்கான வேலை அப்படின்றது கோயம்புத்தூர் மாவட்டத்துல தான். இந்த வேலை எனக்கு சூட்டபிளா இருக்கு, இல்ல சார்ந்த ஒருத்தவங்க இதுக்கு ரொம்ப மேட்சபிளா இருப்பாங்க, அவங்க எப்படி அப்ளை பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த கம்பெனியோட ஹச்ஆரோட கான்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி ரெண்டுத்தையுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல கொடுத்துருக்கேன். தொடர்பு கொண்டு பேச சொல்லுங்க. வரலாறு வேலைவாய்ப்பு சேவைக்கு யூடியூப் சேனல் மூலமா பார்த்து தொடர்பு கொண்டுன்னு சொல்லுங்க. இன்டர்வியூக்கு வர சொல்லுவாங்க. நேரில் போங்க. தகுதியின் அடிப்படையில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு அப்படின்றது இந்த நிறுவனத்தின் மூலமா வழங்கப்படும். தொடர்ந்து வேலைவாய்ப்பு பசித்திருப்பதற்காக வேலைவாய்ப்பு தகவலை பதிவு செஞ்சுக்கிட்டே இருப்போம், கடைசி கிராமங்கள் வரைக்கும் போய் சேர்றதுக்காக. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.